Hello everyone, welcome to Electrical Brains. AutoCAD சாஃப்ட்வேரில் ப்ரீவியஸாக நம்ம பேசிக்கான சிம்பிள்ஸ் அண்ட் சிங்கிள் லைன் டயக்ராம், மோட்டர் கண்ட்ரோல் பேனலோட சிங்கிள் லைன் டயக்ராம், சிங்கிள் ஃபேஸ் எம்சிபி பேனல், 3 ஃபேஸ் எம்சிபி பேனல் அண்ட் லைட் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டோட சிங்கிள் லைன் டயக்ராம் வரைய பற்றி ஃபுல்லாக படிச்சிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 110/11 kV ரிசீவிங் சப்ஸ்டேஷனோட சிங்கிள் லைன் டயக்ராம். அதோட நேம்லேயே உங்களுக்கு இருக்குது 110/11 kV. ஸோ 110 கிலோவோல்ட்டுக்கு வோல்டேஜை 11 கிலோவோல்ட்டாக ஸ்டெப் டவுன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி 110 kVயை 11 கிலோவோல்ட்டாக ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிசீவிங் சப்ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை மெஜாரிட்டி எங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எங்கே இருக்குது அப்படின்னா, உன்னோட தியரி சப்ஜெக்டில் ஜிடிஎஸ் படிச்சிருப்போம் இல்லையா, ஜிடிஎஸில் லே அவுட் ஆஃப் ஏசி பவர் டிரான்ஸ்மிஷன் இருக்குமா, அங்கே ஒரு பிளாக் டயக்ராமில் பிரைமரி டிரான்ஸ்மிஷன், செகண்டரி டிரான்ஸ்மிஷன், பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன், செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குமா. இந்த 110/11 கிலோவோல்ட்டுங்கிறது எந்த ஸ்டேஜில் வருது, பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷனில் வரும். அங்கே தான் என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்மிட் பண்ண வோல்டேஜை ஃபஸ்ட்டு ஸ்டெப் டவுன் பண்ணுவோம், 110லேருந்து 11 கிலோவோல்ட்டாக மாற்றுவோம். ஸோ அங்கே இருக்க அந்த பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்க சப்ஸ்டேஷனோட சிங்கிள் லைன் டயக்ராமை நம்ம இப்போ வரைய போகிறோம். ஸோ இன்புட் என்னது 110 கிலோவோல்ட்டு, ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது என்னது 11 கிலோவோல்ட். ஸோ இதில் முக்கியமான சிம்பிள் எதுவும் கஷ்டமான சிம்பிள் நம்ம வரைஞ்சதை தாண்டி எதுவும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஆல்ரெடி ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணி வச்சுட்டேன். இதுவும் புதுசான டயக்ராம் இருந்தால் அப்படி லைவாக ட்ரா பண்ணலாம். இது நம்ம ப்ரீவியஸாக பார்த்து எல்லாமே அதே சிம்பிள் தான். எர்த்திங்கு அண்ட் அம்மீட்ரு, வைண்டிங்கு, ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்கு, லைட்னிங் அரெஸ்டர். லைட்னிங் அரெஸ்டருங்கிறது தனியாக ஒரு சிம்பிள்லாம் கிடையாது, ஒரு ஏரோ ஹெட் கொடுத்து அதுலேருந்து எர்த்து பண்ணியிருப்போம், அதுதான் லைட்னிங் அரெஸ்டருங்கிறது. நெக்ஸ்ட் சர்க்யூட் பிரேக்கர் ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்கு சர்க்யூட் பிரேக்கர்னு போட்டிருப்போம். அண்ட் சுவிட்ச் எல்லாமே 2 டெர்மினல் இருக்கும், டெர்மினலில் கிளாஸாக ஒரு லைன் போட்டிருப்போம். 2 சிடிபிடி இருக்குது. பிடிங்கிறது பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர், 2 பக்கமும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் வைண்டிங்ஸ் இருக்கும். சிடிங்கிறது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ஒரே ஒரு வைண்டிங் மட்டும் தான் நம்ம சிம்பிளில் காட்டுவோம். கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரை லைனுக்கு சீரியஸாக எப்போதுமே கனெக்ட் பண்ணியிருப்போம். அதே இது பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மரை லைனுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்போம். கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த லைனில் போகிற கரண்ட்டை கேல்குலேட் பண்ணிக்குவோம், அதை நம்ம கண்டுபிடிப்போம். அதே மாதிரி பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர்னால் அந்த லைனில் இருக்க வோல்டேஜை கேல்குலேட் பண்ணிக்குவோம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், மேலேருந்து 110 கிலோவோல்ட் லைன் வருது, அந்த லைன் நேராக இங்கே வருது, அப்படி நேராக ஒரு சர்க்யூட் பிரேக்கர் அண்ட் சிடியை தாண்டி வருது. இந்த இடத்துல ஒரு சர்க்யூட் பிரேக்கர் எதுக்கு, இன்கேஸ் கீழே ஏதாவது 11 கிலோவோல்ட் இருக்கு இல்லையா, அந்த ஏதாவது ஃபால்ட் நடந்துச்சுன்னா இங்கே 110 கிலோவோல்ட்டுங்கிறது சப்ளை வந்து கீழே போகக்கூடாது, இங்கே கட் ஆகி நின்றுடும். அகைன் கீழே போயிட்டுருச்சுன்னா என்ன ஆகும்னா, ஃபுல்லாக ஃபால்ட்டி கண்டிஷனில் போகிறதுனால என்ன ஆகும், இந்த எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் அங்கே போகும். ஸோ மொத்தமாக என்ன ஆகலாம், ஆல்ரெடி ஃபால்ட் நடந்திருக்கு, இன்னும் ஃபால்ட் நடந்தால் நிறைய பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி சப்ளையை கட் பண்ணுறதுக்காண்டி இங்கே சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு சுவிட்சு. நெக்ஸ்ட்டு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், இந்த 11 கிலோவோல்ட் லைனில் போகிற கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பஸ் பாருக்கு வந்துருச்சு, இதுதான் பிரைமரி பஸ் பார்னு சொல்லுவோம். இந்த பிரைமரி பஸ் பாருக்கு 110 கிலோவோல்ட் சப்ளை வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த 110 கிலோவோல்ட்டை 11 கிலோவோல்ட்டை ஸ்டெப் டவுன் பண்ணுறோம். எதை யூஸ் பண்ணி, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்தாச்சு. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு மேலே ஒரு சுவிட்சு, கீழே ஒரு சுவிட்சு, சர்க்யூட் பிரேக்கரு, கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், 2 பக்கமும் 2 தான் மாற்றிருக்கோம். ஏன்னா ஒரு பஸ் பார்னு சொல்லிட்டோம். பஸ் பார்னா என்னது, ஒரு இன்புட்லேருந்து நிறைய அவுட்புட்டை எடுத்துக்குவோம். ஸோ 110 கிலோவோல்ட் அங்கே பஸ் பாரில் இன்புட்டாக கொடுத்தாச்சு, 2 11 கிலோவோல்ட்டாக பிரித்து எடுத்துட்டோம் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த லைனில் போகிற கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், இது ஒரு சர்க்யூட் பிரேக்கர். இன்கேஸ் கீழே ஃபீடரில் ஏதாச்சும் ஃபால்ட் இருந்துச்சுன்னா சர்க்யூட் பிரேக்கர் என்ன பண்ணும், இந்த சர்க்யூட்டை ஓப்பன் பண்ணி விட்டுரும். ஸோ சப்ளை எதுவும் நமக்கு ஃபீடருக்கு போகாது. அதுக்காண்டி இங்கேயும் நம்ம சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் லைட்னிங் அரஸ்டர் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எதுவும் டிஃபிகல்ட்டான சிம்பிள் எதுவும் இல்லை தெரியல. ஸோ இது வரைக்கும் நம்ம வரைஞ்சதில் எதுவும் டிஃபிகல்ட்டான சிம்பிள் கிடையாது, ஆல்ரெடி நம்ம பார்த்த சிம்பிள் வரைஞ்ச சிம்பிள் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகலாமா. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு 11 கிலோவோல்ட்டாக சேஞ்ச் ஆகிருச்சு. இந்த 11 கிலோவோல்ட் லைன்லேருந்து ஃபீடர் எல்லாம் அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஃபீடர்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம், அதே மாதிரி கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், சர்க்யூட் பிரேக்கர், சுவிட்சு கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு பஸ் பார் தான். ஃபஸ்ட்டு மேலே 110 கிலோவோல்ட்டில் ஒரு பஸ் பார் இருந்துச்சு, அதே மாதிரி இங்கே நமக்கு 11 கிலோவோல்ட்டே ஒரு பஸ் பார் இருக்குது. அந்த பஸ் பார்லேருந்து என்னென்ன சப்ளை தேவையோ எல்லாரும் ஃபீடர் அங்கேருந்து ஃபீட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த சைடு இங்கே ஒரு சர்க்யூட் பிரேக்கர் இருக்குது இல்லையா, இது எதுக்கு, இன்கேஸ் ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகலைன்னா இந்த சைடு இருக்க ஃபீடருக்கு சப்ளை கிடைக்காது இல்லையா. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைடு இருக்க ஃபீடருக்கு எதுவுமே சப்ளை கிடைக்காது. ஸோ ஃபீடருக்கு கண்டினியூஸாக சப்ளை போகணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக சப்ளை இங்கே இருக்க ஃபீடருக்கு போகும். ஸோ அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபால்ட்டுக்கு என்ன ஆகும், இந்த சர்க்யூட் பிரேக்கர் க்ளோஸ் ஆகும். ஸோ சப்ளை நமக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த சர்க்யூட் பிரேக்கர், இந்த சுவிட்ச் எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். இது வழியாக இந்த சைடு இருக்க ஃபீடருக்கு போயிட்டு இருக்கும். ஸோ இங்கே நமக்கு என்ன ஆகுது, ஃபீடர் பக்கத்தில் சிடி அண்ட் சிபி. எப்போதுமே எந்த ஒரு லோடை கொடுத்தாலும் அதுக்கு சீரியஸாக ஒரு சிடியும் சிபியும் இருக்கும். கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரும் சர்க்யூட் பிரேக்கரும் கொடுத்துருப்பாங்க சேஃப்டி மெஷர்ஸுக்காண்டி.
ஓகேவா. ஃபைனல் என்ன ஆயிடுச்சு, ஃபீடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, 11 kV லைனை எடுத்து யூஸ்க்கு எடுத்துக்கிட்டாங்க. இந்த டயக்ராம் புரியுதா, சிங்கிள் லைன் டயக்ராம் எப்படி வரையுதுங்கிறது நம்ம ஆட்டோக்கில் ட்ரா பண்ணுறதை பற்றி தான் பார்த்துருக்கோம். ட்ரா பண்ணுறதுல இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்த சிம்பிள் தான், புதுசாக எதுவும் இல்லை. ஓகே, இதில் எதுவும் வரைகிறது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.